நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம வெஜிடபிள் மஞ்சூரியன் கிரேவி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு சப்பாத்திக்கு நானுக்கு இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நம்ம வந்து இந்த காய்கறிகளை ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பவுல் பீன்ஸு 100 கிராம். இதை வந்து நம்ம இதில் போட்டு இப்போ இது வந்து கோஸ் வந்து 100 கிராம். இதையுமே இதில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாருங்க, இந்த காய்கறிக்கு தகுந்த மாதிரி ஒரு 3/4 ஸ்பூன் சால்ட்டு. பாருங்க, 3/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மீதி வந்து நம்ம கிரேவிக்கு வேணும். மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இந்த காய்கறி வதங்கினா போதும். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா திருப்பி வச்சுருக்கேன். இதையுமே இதோட சேர்த்துக்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பவுலு. இது வந்து ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் கூடும். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சீஸ் வந்து ஒரு சின்ன பீஸு திருவி வச்சுருக்கேன். இதே இதில் சேர்த்துப்போம். பன்னீர் வந்து ஒரு 50 கிராம் திருவி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக திருவி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் சூடு ஆறினோடனே நம்ம வந்து இதை நல்லா கையில் பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக இதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாக்கா பெருசாக உருட்டிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம கிரேவியில் போடும்போது கொஞ்சம் பெருசாகும். இதில் வந்து நம்ம பிரெட் தூளை மேலே வந்து இது பண்ணிக்கலாம். வாங்க பாருங்க, கொஞ்சமாக இதில் பிரெட் தூள் போட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பாருங்கள், மேலே வந்து லைட்டாக பிரெட் போட்டுட்டு நல்லா உருட்டிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ உருட்டி வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பொன் கலராக வந்தவுடனே நம்ம இதை வந்து எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் இதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம்.
பாருங்கள் பாதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துப்போம். இப்போ இதில் வந்து மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துப்போம். இது வந்து கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியா பொடி ஒரு 1/2 ஸ்பூன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன். இது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மசாலா வாசனை எல்லாமே போயிடுச்சு. நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு சின்ன பவுலில் 1 கப்பு தயிர் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பால் போட்டுக்கிறதுனா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன். அதை வந்து ஊற்றிக்கலாம். இப்படி ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த உருண்டையை வந்து போடும்போது அது வந்து என்ன ஆகும், இழுத்துக்கும் அப்படியே. அப்புறம் நமக்கு கிரேவியே இருக்காது. பாருங்கள், இப்போ பொரிச்சு வச்சுருக்க இந்த வெஜிடபிள் மஞ்சூரியனை இதில் வந்து போட்டுடலாம். பாருங்கள், இப்படி கம்மியான தீயிலேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். சூப்பரான வெஜிடபிள் மஞ்சூரியன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோம் அப்படின்னா அதுக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.